ஐபிஎல் ஏலத்தில் பேட் கமின்ஸ் 20.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ஹைதராபாத் அணி. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் மினி ஏலம் துபாயில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில் மொத்தம் 333 வீரர்கள் ஏலமிடப்பட இருக்கிறார்கள். தற்பொழுது இதில் அதிகபட்சமாக ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பேட் கமின்ஸ், அவர் உலகக்கோப்பை தொடரின் இறுதி கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டனாக இருந்தார் பேட் கமின்ஸ். அவர் தற்பொழுது ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 20.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு இருக்கிறார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட் கமின்ஸை 20.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கி இருக்கிறது. ஏலத்தினுடைய தொடக்கத்தில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிக்கு இடையே போட்டியில் இருந்தது. பின்னர் சென்னை அணி விலகிக் கொண்ட நிலையில் பின்னர் ராஜஸ்தான் மற்றும் சன்ரைசர்ஸ் அணிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவிய நிலையில் ஒரு கட்டத்தில் போட்டியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் பின்வாங்கிய நிலையில் இறுதியில் மொத்தம் 20.5 கோடி ரூபாய் தொகைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட் கமின்ஸை விலைக்கு வாங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக போன கடந்த ஏலத்தில் மொத்தம் 18.50 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி சாம் கரன், இங்கிலாந்து வீரர் சாம் கரனை ஏலத்தில் எடுத்திருந்தது. அதிகபட்ச ஏல தொகையாக இருந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகையை முறியடித்து ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸ் 20.5 கோடி ரூபாய்க்கு ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை பேட் கமின்ஸ் பெற்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.